ஹாய், வெல்கம் டு சூர்யா விலாக்ஸ். இன்றைக்கி சாஃப்டான நான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த கப்பில் வந்து மைதா எடுத்திருக்கேன். மைதா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஆஃப். இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து மிக்சிங்க்காக நம்ம பால் பார்க்கலாம். ஹாய், ஹலோ. இப்போ இது மிக்சிங்க்காக நம்ம காய்ச்சி வச்சுருக்க லைட்டாக சூடாக இருக்க பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாலில் இந்த கப் அளவுக்கு, இந்த பாலோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தயிர் எடுத்துருக்கோம். தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணணும். இதுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் போதும். இதுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோமா. இப்போ இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுல வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கணும். நல்லா மாவு இப்படி பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா ஸ்டிக்கியாக வரணும். அந்த அளவுக்கு மாவை வந்து தேய்ச்சி வச்சுருக்கணும். இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாவு நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா மாவு பிசைஞ்சு மாவு நல்லா இந்த கன்சிஸ்டன்சி நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா சாஃப்டாக வந்தால் தான் மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சால் தான் கையில் ஒட்டாத அளவுக்கு வரணும். அப்போ தான் நல்லா இருக்கும். 15 மினிட்ஸ் இப்படி கை எடுக்காமல் பிசைஞ்சிட்டே இருங்க. நல்லா இப்படி உள்ளங்கையாலே நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் மாவு நல்லா சீக்கிரம் சாஃப்டாக ஒட்டாமல் ஒட்டாமல் இருக்கும். நல்லா இப்படி உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி நல்லா ப்ரெஷ் பண்ணி மாவு தூங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும்ல, அதுக்காக. ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா மேலாக ஊற்றிட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க.
இந்த அளவுக்கு விட்டுட்டு ஒரு 2 hours, ஒரு 1.5 hours to 2 hours வந்து நல்லா ஊற வைங்க. மூடி வச்சுருங்க. இப்போ இந்த நான் வந்து 2 நேரம் நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து எடுத்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து இதை தோசைக்கல்லை வச்சு நல்லா கையிலே முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷ் பண்ணி விடுங்க. இப்போ இதை வந்து வச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து பேனில் போட்டு பண்ணுவோம். நல்லா ஒரு தோசைக்கல்லை நானை போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி விடுங்க. நல்லா மென்னிய ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். கொஞ்சம் வேக வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும், ஏன்னா கருத்து சீக்கிரம். அதான் கொஞ்சம் பார்த்து எடுத்து. அவ்வளோதாங்க நம்ம நான் ரெடி. அவ்வளோதாங்க நம்ம நான் அண்ட் எக் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இது முக்கியமாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.